தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னை புளியந்தோப்பில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீசாரால் என்கவுண்டர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது வடசென்னை கோட்டாட்சியர் இப்ராஹிம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை விசாரணை நடத்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. இந்த விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வடசென்னை கலைக்கு வந்த பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி இன்று அதிகாலை வியாசர்வாடி குடியிருப்பு அருகே வைத்து போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். காக்காத்தோப்பு பாலாஜி மீது கிட்டத்தட்ட 6 கொலை வழக்குகள், 14 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 59 வழக்குகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்த அந்த காக்காத்தோப்பு பாலாஜியை இன்று அதிகாலை 4 கிட்டத்தட்ட 5 மணி அளவில் கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் என்கவுண்டர் செய்திருக்கிறார். கொடுங்கையூர் முல்லை நகர் மேம்பாலம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்த நிலையில் கார் ஒன்றை மடக்கி சோதனையிட்ட போது, காரின் டிக்கி சோதனை செய்வதற்காக ஓட்டுநர் அருகே இருந்தபோது காரின் பின்பகுதியை சோதனையிட்ட போது கார் திடீரென புறப்பட்டு சென்றதாகவும், உடன் இருந்த நபரை போலீசார் பிடித்து விசாரணை செய்த போது அது பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என தெரிய வந்திருக்கிறது. இந்த காரை விரட்டி சென்று சென்னை வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்கு சென்ற காக்காத்தோப்பு பாலாஜி காரை விட்டுவிட்டு புதரை நோக்கி ஓடிய போது போலீஸ் வாகனம் வருவதைக் கண்டு போலீசாரை நோக்கி கிட்டத்தட்ட 2 முறை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். இதனை அடுத்து காவல் ஆய்வாளர் சரவணன் அதனை தடுக்கும் விதமாக அவர் வைத்திருந்த துப்பாக்கியை காக்காத்தோப்பு பாலாஜி மீது சுட்டிருக்கிறார். இதில் மார்பு மற்றும் 2 குண்டுகளானது மார்பு பகுதியில் சுடப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதித்த போது ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து அவரது உடலானது தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கிறார். இது போன்ற என்கவுண்டர் செய்யப்படும் பட்சத்தில் அது சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் அந்த இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொள்வார். அதன் அடிப்படையில் தற்போது வடசென்னை கோட்டம் வருவாய் கோட்டாட்சியர் இப்ராஹிம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு தற்போது வந்திருக்கிறார். அது தொடர்பாக விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார். என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள காக்காத்தோப்பு பாலாஜி உடலானது பிணவரையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடலானது ஆர்டிஓ முன்னிலையில் தற்போது பிரேத பரிசோதனையானது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் விசாரணை அதன் பின்பு தற்போது பிரேத பரிசோதனை நடைபெற இருக்கிறது. பிரேத பரிசோதனைக்கு பின்பு உடனானது அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உறவினர்கள் தாம் இந்த உடலை வாங்க மறுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த சம்பவத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறது அந்த காக்காத்தோப்பு பாலாஜியின் உடலானது குறித்து இந்த பிரேத பரிசோதனைக்காக தற்போது வருவாய் கோட்டாட்சியர் தற்போது வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்போது விசாரணையானது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு.